காஞ்சிபுர கஷேத்திரத்திலே வேகவதியின் அரைக்கதியிலே ஆச்சரியமாக திருவேளுக்கை என்னும்படியான திவ்யதேசத்திலே சேவை சாதிக்கிறான் ஆளரி. அந்த ஆளரி என்னும்படியான எம்பெருமான் மோட்ச பிரதாதா. இவனுக்கு முகுந்த நாயகன் என்ற திருநாமம். அந்த திருநாவாயிலே எழுந்தருளி இருக்கும்படியான எம்பெருமானுக்கும் முகுந்த நாயகன். இந்த ரெண்டு திவ்யதேசத்திலே முகுந்த நாயகன் என்று எம்பெருமான் அற்புதமான திருநாமத்துடன் எழுந்தருளி இருக்கின்றான். இதை சுவாமி நம்மாழ்வாரும் ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகல் இன்றியே என்பதாக மோட்சத்திலே சேவை சாதிக்கக்கூடியவன் முகுந்த நாயகன் என்று ஆழ்வார் அறுதியிட்டு காண்பிக்கின்றார். அந்த பிரகாரமாக மண்ணு மதில் கச்சி வேளுக்கை ஆளரியை மன்னிய பாடகத்தெம்மைந்தனை வெக்காவில் உண்ணிய யோகத்துறக்கத்தை ஊரகத்துலன்னவனை அட்டபுயகர தெம்மானையத்தை என்னை மணங்கவர்ந்த ஈசனை என்று பெரிய திருமடலிலே ஆச்சரியமாக திருமங்கை மன்னன் தெரிவிப்பார். அப்படியாக இந்த வேளுக்கையிலே எம்பெருமான் காமாசிகா கேசரி என்னும்படியாக தானே விருப்புற்று இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளினான். இவனும் மோட்ச பிரதாதா. இங்கு யோகாரூடனாக ஆச்சரியமாக அந்த வேகவதியினுடைய கரையிலே எம்பெருமான் மோட்ச பிரதாதாக சேவை சாதிக்கின்றான். அப்படிப்பட்டதான எம்பெருமான் முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் நானே. மோட்சம் வேண்டு சொன்னால் எம்பெருமானுடைய திருவடியை தான் சரணாகதியாக பற்ற வேண்டும். அந்த சரணாகதியாக பற்ற வேண்டிய எம்பெருமானுடைய திருவடிக்கு எம்பெருமானே தோணி பெறாது, அவனே ஒரு படகாக அமைகின்றான். எம்பெருமானை சென்று சேர்ப்பதற்கு ஒரு கப்பலோ ஒரு படகு அவசியம் இல்லவா? அந்த படகாகவும் தானே இருக்கின்றான். படகாக இருந்து இந்த ஜீவாத்மாக்களை கரை சேர்ப்பதற்காக எம்பெருமானே இந்த உபாயத்தையும் செய்கின்றான். உபாயத்தை செய்து உபாயமாகவும் அவனே ஆட்கொள்ள வல்லவனாகவும் எழுந்துள்ளிருக்கின்றான். பரசுராம கஷேத்திரத்திலே முகுந்த நாராயணனை வாமனனாய் கண்டு மகிழ்ந்தவர் நம்மாழ்வார். அதற்கு முன்பாகவே பேயாழ்வார் அன்று இவ்வுலகம் அளந்த திருவிக்கிரமனை காஞ்சி வேளுக்கையிலே கண்டு மகிழ்ந்து முகுந்த நாயகனை வணங்கி நின்றார். மண்ணகரம் மாமாட வேளுக்கை என்பதே பேயாழ்வார் வாக்கு. அங்கனமே திருமங்கையாழ்வாரும் தன்னுடைய பெரிய திருமடல் பிரபந்தத்திலே மண்ணு மதில் கட்சி வேளுக்கை ஆளரியை என்று மடலெடுத்து நின்றார். அந்த சிங்கபிரானுக்கு முகுந்த நாயகனுக்கு ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே திரு அவதார உற்சவம் நடைபெற்றது. காலை பேரருளாளன் வரதராஜனின் மாட வீதியிலே புறப்பாடு கண்டு திருக்கோவிலுக்கு திரும்பி எழுந்தருள்கிறார் முகுந்த நாயகன். கோவிலின் மகா மண்டபத்திலே திருமஞ்சன கோலம். தன்னுடைய பெரிய திருமடலிலே அன்னவுருவின் அரியை திருமையத்து இன்னமுத வெள்ளத்தை என ஆழ்வார் பாடியதற்கேற்ப ஆழ்வார்கள் தரிசனத்திலே மெய்ய மலையானை கண்டு வணங்கி
பின்பு மோட்சம் தரும் முகுந்தனை கண்ணார கண்டு வணங்கி நிற்கின்றோம். என்னை மனங்கவர்ந்த ஈசனை என ஆழ்வார் பாடியவாறு பிரகலாதன் மனங்கவர்ந்த நரசிம்மனை ஆசையுடன் வணங்கி நிற்கின்றோம். அழகிய வடிவு கொண்ட எம்பெருமான் இவன். தேசுடைய சக்கரத்தான், சங்கினான், சார்ங்கத்தான், பொங்கரவ வக்கரனை கொன்றான் வடிவு என அந்தாதி பாடிய ஆழ்வார் வழி நின்று முகுந்த நாயகனை வாசமலர் துழாய்மாலை சூடி மகிழ்ந்திடும் அழகியானை மனமுருகி தரிசிக்கின்றோம். பிரகலாதனுக்கு வரமளித்தபடி தன்னை எதிர்த்த இரண்யனுக்கு மோட்சத்தை தந்தவன் முகுந்த நாயகன். நம் வாழ்வே இனிதாய் அமைந்திட திருநாவாய் முகுந்தனையும் வேளுக்கை ஆளரியையும் முகுந்தா முகுந்தா என ஆசையுடன் அழைத்து வணங்கி அகம் மகிழ்ந்து நிற்போம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.